கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் காணப்போகும் மிஷனரி தாமஸ் அலெக்சாண்டர் லாம்பி. பிறப்பு 1885, மறைவு 14/4/1954. சொந்த ஊர் பென்சில்வேனியா, சொந்த தேசம் அமெரிக்கா, தரிசன பூமி சூடான் மற்றும் எத்தியோப்பியா. மருத்துவ மிஷனரியான தாமஸ் லாம்பி பிரிட்டிஷ், சூடான், எத்தியோப்பியா மற்றும் பாலஸ்தீன நாடுகளில் செய்த ஊழியத்திற்காக நன்கு அறியப்பட்டவர். அவர் வெஸ்டர்ன் பென்சில்வேனியா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவத்தில் பயிற்சி பெற்றபோது பல்வேறு மிஷனரி கூட்டங்களில் கலந்து கொண்டார். அது கர்த்தரின் ஊழியத்திற்காக அவருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தியது. அவருக்கு 22 வயதாக இருந்தபோது யுனைடெட் பிரஸ்பைட்டீரியன் சபையின் ஃபாரின் மிஷன்ஸ் போர்டில் சூடானில் பணியாற்ற அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். பக்திமிக்க பிரிஸ்பெட்டேரியனான லாம்பி 1907 ஐக்கிய பிரிஸ்பெட்டேரியன் மிஷன் வாரியத்தின் கீழ் ஆங்கிலோ எகிப்திய சூடானுக்கு ஆப்பிரிக்காவுக்கு சென்றார். எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா வழியாக சென்றபோது அவர் சார்லட் கிளானி என்ற அழகான இளம் திருமணமாகாத பெண் மிஷனரியை சந்தித்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரை திருமணம் செய்து கொண்டார். அவரது முதல் பணித்தளம் வெள்ளை நைல் நதியின் தொலைதூர பகுதியில் அமைந்திருந்தது. திருமணத்துக்கு பிறகு அவர் கார்டூமில் ஒரு மருத்துவ மையத்தை நடத்தி அங்குள்ள ஊழியத்தில் மிகவும் திருப்தியுடன் இருந்தார். மருத்துவ சேவைகளை வழங்குவதோடு மக்களை ரட்சிப்பின் பாதையில் அழைத்துச் சென்றார் லாம்பி. சூடானில் ஒரு செழிப்பான ஊழியத்தை நடத்திய பின்னர் எத்தியோப்பியாவில் ஒரு மிஷன் தளத்தை நிறுவுவதற்கான அறைகூவலை அவர் ஏற்றுக்கொண்டார். தன் மனைவி மற்றும் குழுவினருடன் உள்ளூர் போர் குழு தலைவர்கள் மற்றும் கொள்ளை கும்பலால் சூழப்பட்ட அபாயகரமான பகுதி வழியாக எத்தியோப்பியாவின் தெற்கில் இருந்து அடிஸ் அபாபாவை நோக்கி கோவேறு கழுதைகள் மூலம் பயணம் செய்து கொண்டிருந்தார். அச்சமயத்தில் ஆயுதம் ஏந்திய ஒரு பெரிய குழுவினர் அவர்களை எதிர்கொண்டனர். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பூச்சி அவர்களின் தளபதியின் காதில் நுழைந்ததினால் அவர் மிகவும் வேதனையில் இருந்தார். அவர்களின் தலைவன் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தான். அது தன்னை கொன்றுவிடும் என்று அவன் உறுதியாக நம்பினான். டாக்டர் லாம்பியால் அந்த பூச்சியை அகற்ற முடிந்தது. அது அகற்றப்படாமல் இருந்திருந்தால் அது தன் தலையை துளைத்து மரணத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று உறுதியாக நம்பிய அந்த தலைவனுக்கு இது பெரும் நிம்மதியை அளித்தது. இந்த தலைவன் லாம்பியை அடிஸ் அபாவிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு அவன் பிற்காலத்தில் எத்தியோப்பியாவின் பேரரசி ஹேலோ சலாசி என்ற பட்டத்தை பெற்ற பேரரசியின் அரசன் பிரதிநிதியான தன் உறவினர் ராஸ் தாஃப்ராய்க்கு லாம்பியை அறிமுகம் செய்தான். லாம்பி பேரரசரின் நண்பராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் ஆனார். இவ்வாறுதான் ஒரு சிறிய காண்டாமிருக வண்டு எத்தியோப்பியாவை நற்செய்திக்கு கதவுகளை திறக்க உதவியது. அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்களுக்கு கிருமி நீக்கம் செய்யப்பட்ட கருவிகள் எவ்வளவு முக்கியமானவோ, கர்த்தரின் ஊழியம் செய்வதற்கு மருத்துவ மிஷனரியான லாம்பிக்கு ஜெபமும் அவ்வளவு முக்கியமானது. புறஜாதியினருக்கு நற்செய்தியை வழங்குவதற்கு மிஷனரி சேவை நடைபெற வேண்டும் என்று அவர் உறுதியாக நம்பினார். மிஷனரி சேவைக்காக தானாக முன்வந்து செல்வதோ அல்லது தங்கள் அன்புக்குரியவர்களை அனுப்புவதோ அல்ல. அந்த வழியில் சென்றவர்களின் தேவைகள் சந்திக்கும்படி உதவுவதோ விருப்பமில்லாதவர்களுக்கு நிச்சயமாக கிறிஸ்துவின் சிந்தை இல்லை என்பது அவரது கருத்து. தெற்கு அபிசீனியா மக்களுக்கு நற்செய்தியை பரப்புவதின் நோக்கத்தில் அபிசீனிய பிரான்டியர் மிஷனை நிறுவினார் லாம்பி. பின்பு இந்த மிஷன் சூடான் இன்டீரியர் மிஷனில் ஒரு பகுதியாக மாறியது. அபிசீனியாவில் ஒரு மருத்துவமனையையும் பாலஸ்தீனத்தில் பெத்லகேமில் ஒரு காசநோய் சுகாதார நிலையத்தையும் கட்டுவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். அவர் அந்த சுகாதார நிலைய வளாகத்தில் பல பூச்செடிகளையும் மரங்களையும் நட்டு வைத்திருந்தார். அவருடைய தோட்டக்காரர் ஒரு முஸ்லிம் சகோதரர். அவர் பாலஸ்தீனிய அரபியர் ஆவார். மேலும் தாமஸ் லாம்பி இயேசு கிறிஸ்து மீதான விசுவாசத்தின் மூலம் மட்டுமே ரட்சிப்பு கிடைக்கும் என்பதை பற்றி அந்த தோட்டக்காரரிடம் அடிக்கடி சாட்சி பகிர்ந்தார். அந்த மனிதர் கவனமாக கேட்டார், ஆனால் ஒருபோதும் விசுவாசத்தை அறிக்கையிட்டதில்லை. ஒரு நாள் அந்த தோட்டக்காரர் வளாகத்தில் உள்ள அனைத்து மரங்கள், புதர்கள் மற்றும் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக தண்ணீர் எடுக்கும் கிணற்றின் மீது ஒரு பலகையில் நின்று கொண்டிருந்தார். சுமார் 60 முதல் 70 அடி ஆழமுள்ள அந்த கிணற்றிலிருந்து அவர் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்த போது அவர் நின்றிருந்த பலகை உடைந்து அவர் கிணற்றுக்குள் விழுந்தார். அவர் விழத் தொடங்கியதற்கும் பல அடி கீழே இருந்த தண்ணீரை அடைந்ததற்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை தனது தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். முழுக்க ஞானஸ்நானம் பெற்ற முதல் பிரஸ்பைட்டீரியன் இவர்தான் என்று வேடிக்கையாகவும் கூறப்பட்டதுண்டு. பல ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த தாமஸ் லாம்பி ஜெருசலேமுக்கு வெளியே
உள்ள தோட்டக் கல்லறையில் ஈஸ்டர் ஞாயிறன்று நடைபெறும் சூரிய உதய ஆராதனைக்கு அழைக்கப்பட்ட பிரசங்கியாக இருந்து வந்தார். 1954 ஆண்டு புனித வெள்ளி அன்று அடுத்த உயிர்த்தெழுதல் ஞாயிறு காலையில் தாம் கொண்டு வரவிருந்த செய்தியை தியானிப்பதற்காக தாமஸ் லாம்பி அந்த தோட்ட கல்லறைக்கு சென்றார். அங்கே அவர் மாரடைப்பால் காலமானார். தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். நாமும் தேவனுக்கென்று வைராகியமாக இருக்க நம்மை அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இன்னும் வருகிற நாட்களில் அநேக மிஷனரிகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் நாமும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.